வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து சி என்று ஆரம்பிக்கின்றதா? அப்படியானால் உங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். உங்களிடம் வன்மையும் ஆண்மையும் சேர்ந்தே இருக்கும். அதாவது படைப்பிக்கும் சக்தியையும் ஆளக்கூடிய பலத்தையும் இந்த சி என்கிற எழுத்து குறிக்கின்றது. எந்த தொழில் ஆரம்பித்தாலுமே இவங்க அசாத்தியமான சாதனைகளையும் புரிவீங்க. எதையுமே வேகமாக செய்து முடிக்க வேணும் அப்படி என்று நீங்கள் பார்ப்பீர்கள். மற்றவர்கள் சோம்பேறியாக இருந்தால் கூட இவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாது. கலைகளையும் சாஸ்திரங்களையும் தீவிர ஆர்வம் இவங்களிடம் இருக்கும். எந்த காரியம் செஞ்சாலுமே அதனுடைய முடிவுகளை பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக துடித்து கொண்டிருப்பார்கள். சி என்ற எழுத்தில் ஆரம்பித்தவர்கள் சிலர் பிரமிக்கத்தக்க சக்திகளை கொண்டிருப்பார்கள். அதாவது அவர்கள் பிறந்த நேரம், பிறந்த திகதி எல்லாம் சேர்த்து அப்படியொரு சக்தி இவர்களுக்கு அமையும். கலைகளில் தேர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். அரசாங்க ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும். சுகபோக வாழ்க்கையும் அமையும். திடீர் என்று இவர்களுக்கு புகழ் ஏற்படும். மேலும் நண்பர்கள் கூடுதலாகவே சேர்வார்கள். கூர்மையான அறிவும் உழைப்பும் இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கும். அதனாலேயோ என்னமோ இவர்கள் சிறு வயதிலேயே புத்திசாலிகள் அப்படி என்று பெயர் எடுப்பார்கள். சுறுசுறுப்பான நபர்களாகவும் இவர்களே இருப்பார்கள். சிறு வயதிலேயே இவர்களது பொறுப்பை உணர்ந்து படிப்பில் கெட்டிக்காரர்களாக திகழ்வார்கள். ஓயாத உழைப்பாலையும் அயராத முயற்சியாலையும் இவங்க உயர்ந்த இடத்திலேயே இருப்பாங்க. இவங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. ஆனாலும் திறமையானவர்கள். அவர்களுடைய யோக்கியதைக்கு ஏற்ற போல அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். பழைய கொள்கைகளிலேயும் பழக்கங்களையும் நம்பிக்கை உள்ளவர்களாக திகழ்வாங்க. இவங்க புதிய விஷயங்களுக்கோ இப்போதைக்கு நாகரிகத்துக்கோ மாற மாட்டாங்க. இவங்க மாறுறதுக்கு நாட்கள் ஆகும். சீக்கிரத்தில் இவங்க புதியதுக்கு போக மாட்டாங்க. பழையதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்றவங்களும் இவங்க தான். முன்னோர்களை பின்பற்றித்தான் இவங்க கூடுதலாக நடப்பாங்க. அவங்களுடைய விருப்பப்படியோ அவர்களுடைய இஷ்டப்படியோ அவர்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. அவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டு ஆலோசித்து தான் அந்த முடிவை எடுப்பாங்க. இந்த சி என்ற எழுத்தில் பெயர் ஆரம்பித்தவர்களுக்கு பிறந்த இலக்கமோ அல்லது திகதியோ விதி எண்ணோ 3ஆக இருந்தது. அப்படியென்றால் உங்களுடைய பெயரின் கூட்டுத்தொகையானது 3 அல்லது 9 இருந்ததானால் உங்களுக்கு எதிலையுமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் தான் இதில் அதிர்ஷ்டசாலி அப்படி என்று சொல்லலாம். உங்களுடைய பெயர்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய திகதிகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மாறுபடும். உங்களுடைய விதி எண்ணிற்கு தகுந்தபடிதான் உங்களுடைய எதிர்காலம் அமையும். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. மற்றும் ஒரு டி என்ற பெயரின் முதலெழுத்து டி என்று இருந்தால் உங்களுக்கு அடுத்த பதிவு. வணக்கம்.